எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் செட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்இடி செட் அந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக செட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது நீங்கள் நிறைய எலிமெண்ட்ஸை வந்து ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பைத்தானில் லிஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் செட்டும். ஆனால் செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை அலோவ் பண்ணாது. அதாவது இப்போ வந்து ஒரு இன்டீஜராக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லிஸ்ட்டில் வந்து ஒரே நம்பரை நிறைய வாட்டி ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நம்ம செட்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு எலிமெண்ட் ஒரு வாட்டி தான் வரணும். அதுதான் வந்து செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து செட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, செட்டில் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு செட்டை எப்படி பைத்தானில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து செட் 1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் இல்லையா, அந்த வேரியபிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு செட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன் அந்த வேரியபிளில். இப்போ நம்ம லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நான் வந்து 1 2 1 3 அப்படின்ற அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து செட் 1ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லிஸ்ட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 1 3 அப்படின்றது வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. நம்ம என்ன லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோமோ அதே அவுட்புட்டை நம்மளுக்கு திருப்பி வந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் இதை வந்து லிஸ்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஒரு செட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறதுக்கு பதிலாக கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா இது வந்து இப்போ லிஸ்ட் கிடையாது, இது வந்து ஒரு செட் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செட் அப்படின்னா லிஸ்ட் மாதிரியே நீங்கள் நிறைய எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க முடியாது அதில். இப்போ ஆனால் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து 1 அப்படின்ற இந்த நம்பரை வந்துட்டு 2 வாட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி தான் அது அவுட்புட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு தான் அவுட்புட் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த ரெண்டாவதாக அந்த டூப்ளிகேட் நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு செட்டை கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து நீங்கள் செட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்குது செட்டை கிரியேட் பண்ணுறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கர்லி பிராக்கெட்ஸை போட்டு நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் செட் அப்படின்னு டைப் பண்ணி அதுக்குள்ளார இந்த கர்லி பிராக்கெட்ஸை கொடுக்கலாம். இப்போ அப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து செட் தான் கிரியேட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு இப்போ ரன் பண்ணோன்னே அதே அவுட்புட் தான் வரும். அப்புறம் எதுக்கு நம்ம இந்த செட்டை கொடுக்கணும், நம்ம டேரெக்டாகவே இந்த கர்லி பிராக்கெட்ஸே கொடுத்துட்டு போயிடலாமே, ரெண்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா எதுக்கு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எந்த நம்பருமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து வெறும் கர்லி பிராக்கெட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த வேரியபிளில் வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம்னா ஒரு எம்டி செட் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து இந்த செட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட டைப் என்ன அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து டைப் வந்து செட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் நம்ம அதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து டிக்ஷனரி அப்படின்னு காமிக்குது. ஏன்னா நம்ம டிக்ஷனரி வீடியோஸ்லேயே பார்த்துக்கோம், நம்ம டிக்ஷனரியையும் கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து கீ அண்ட் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம எதுவுமே கொடுக்காததுனால இது வந்து செட்டா இல்லை டிக்ஷனரியான்னு பைத்தானுக்கு தெரியாது. அதனால அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிக்ஷனரி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கும். ஆனால் நம்மளுக்கு இது செட்டாக தான் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போ வந்து நம்ம இந்த செட் அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ளே இந்த கர்லி பிராக்கெட்ஸை கொடுக்கலாம். இப்போ நம்ம இப்படி எம்டியாக கிரியேட் பண்ணியிருந்தாலும் இதை வந்து நம்ம செட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால பைத்தானுக்கு தெரியும், ஓகே இது டிக்ஷனரி கிடையாது, இது வந்து செட் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா அதோட டைப் வந்து செட் அப்படின்றத பைத்தான் ப்ரோக்ராம் கரெக்டாக எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்டில் காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம செட்டில் டேரெக்டாக வேல்யூஸ்லாம் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த எம்டி செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வேணும்னா இதில் வந்து கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளார வேல்யூலாம் டைப் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக அப்படி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் எலிமெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு பைத்தானில் பில்ட்-இன் மெத்தட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த செட் 1 அப்படின்ற வேரியபிளில் தானே இந்த செட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா set1 டாட் ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து set1 டாட் ஆட் 6 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் நான் set1 டாட் ஆட் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் set1 டாட் ஆட் 8 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா இந்த செட்டை பிரிண்ட் பண்ணும்போது நம்ம 5 2 வாட்டி கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் நாட் அலவுட். அதனால நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 5 6 அப்படின்னு அவுட்புட் வருது.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து என்ன ஆர்டர்னுமே ஒரு ரேண்டமான ஆர்டர் இருக்குல்ல பார்த்தீங்களா, நம்ம 8 கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் அவுட்புட்டில் 8 ஃபஸ்ட்டே வந்திருக்கு, 5 ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அது நடுவில் வந்திருக்கு, 6 அப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம் அது கடைசியாக வந்திருக்கு. ஸோ செட்டில் பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆர்டர் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அது என்ன கேரண்டி பண்ணும் அப்படின்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்காது, அதை மட்டும்தான் உங்களுக்கு கேரண்டி பண்ணும். அதை தவிர ஆர்டர் பற்றிலாம் வந்து எந்த கேரண்டியும் கிடையாது உங்களுக்கு செட்டில், அது என்ன ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி நம்ம வந்து எலிமெண்ட்டை ரிமூவும் பண்ணலாம். இப்போ பார்க்குறீங்க நம்ம வந்து ஒரே ஒரு 8 தானே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அந்த 8 ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ set1.remove அப்படின்னு கொடுத்து என்ன எலிமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 8 ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு 8 வராது. நம்ம 8 இல்லாமல் வெறும் 5 and 6 மட்டும்தான் அவுட்புட்டில் வருது. அதுதான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் இல்லாத எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டில் வந்து 7 அப்படிங்கிற எலிமெண்ட்டே இல்லை. இப்போ நீங்கள் 7 அப்படின்னு கொடுத்து இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இல்லாத எலிமெண்ட் ரிமூவ் பண்ண சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து கீ எரர் அப்படின்னு வந்து ஒரு எரர் வரும். அதனால நம்ம ஏதாவது எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும், இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்டை மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். இல்லை எனக்கு வந்து இல்லாத எலிமெண்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எதுவுமே பண்ணக்கூடாது, அது வந்து எரர்லாம் வேணாம், எலிமெண்ட் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணணும், இல்லைனா அதை வந்து இக்னோர் பண்ணிடணும், எனக்கு எரர்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் டிஸ்கார்ட் மெத்தட். நம்ம டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்ததுனால பைத்தன் ப்ரோக்ராம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த 7 இருக்கா அப்படின்னு பார்க்கும். இந்த செட்டில் இல்லாததுனால நம்ம போன வாட்டி மாதிரி எரர் த்ரோ பண்ணாமல் அதை அப்படியே விட்டுரும். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கனால நம்ம செட் 856 அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிக்குது. அதுதான் வந்து டிஸ்கார்ட் மெத்தட். ஓகே, அடுத்து வந்து இந்த கிளியர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் செட்டில் இருக்க எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வந்து கிளியர் ஆகிடும். இப்போ பார்க்குறீங்க நம்ம இந்த இதெல்லாம் ஆட் பண்ணோம், ஆனால் அதுக்கப்புறம் கிளியர் பண்ண சொல்லிட்டதுனால நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லும் போது அந்த செட்டில் எதுவுமே இல்லை, அதனால எம்டி செட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னா பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை ரேண்டமாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது எந்த எலிமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஏதாவது இந்த 3 எலிமெண்ட்டில் ஏதாவது எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட்டை டெலீட்டும் பண்ணிவிடும். இப்போ நான் அதை உங்களுக்கு ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறோம் நமக்கு என்ன எலிமெண்ட் டெலீட் ஆச்சு அப்படிங்கிறத இது ரிட்டர்ன் பண்ணுது, 8 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் வந்து அதுக்கு அடுத்து print set1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எலிமெண்ட் அது ரிட்டர்ன் ஃபஸ்ட்டு என்ன எலிமெண்ட்டை வந்து அது பாப் பண்ணுது, என்ன எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அந்த செட்டையே நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அது வந்து இப்போ இந்த செட்டில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து இந்த பாப் மெத்தட். நம்ம செட்டில் இருக்க ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் இருக்காது. அதுதான் வந்து பாப் மெத்தட். இப்போ வந்து நீங்கள் வந்து செட்டில் வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அந்த செட்டில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் லூப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் இன் set1 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா அந்த set1 அப்படின்னு இருக்க அந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஒன்றா லூப் பண்ணி அந்த ஒவ்வொன்றையும் வந்து இந்த அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்னா print அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா அந்த செட்டில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எனக்கு ரன் ஆகி ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஒவ்வொரு லைன்லையும் பிரிண்ட் ஆகும். அதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு செட்டில் இருக்க எலிமெண்ட்லாம் ஒன்றா லூப் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த செட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் ஃபாருக்கு பதில். இஃப் இப்போ இந்த செட்டில் வந்துட்டு நான் 5 இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. 5 in set1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா பைத்தன் ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே இந்த செட்டில் இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அது இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப்ல என்ன பண்ண சொல்கிறீங்களோ அதை வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த இஃப்ல வந்துட்டு print 5 is present அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 is present அப்படின்னு வருது, ஏன்னா நம்மளுக்கு இந்த செட்டில் 5 இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இல்லாத எல்ஸ் கொடுத்துட்டு print not present அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்படி கொடுத்தோடனே இல்லாத எலிமெண்ட் ஒன்று கொடுக்குறேன். இப்போ வந்து நான் 9 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும், இந்த 9 வந்து இந்த செட்டில் இல்லாதனால நம்ம எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது இப்போ நாட் present அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது.
இதெல்லாம் தான் செட்டில் பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டை எப்படி மர்ஜ் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். அதை பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக ஒரு 3 செட் எழுதிக்கிறேன். இப்போ ஆட் அப்படின்னு ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இது வந்து ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 3 5 7 9. அடுத்து ஈவன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்டு ஈவன் கொடுத்துட்டு இப்போ இந்த ஈவன் நம்பர்ஸில் வெறும் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸாக நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 0வையும் சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க இதில். ஓகே, அடுத்து நான் வந்து ப்ரைம் நம்பர்ஸும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் 2 3 5 7 9 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இது மூணுமே வந்து ஒரு செட் இல்லையா? இது வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஒரு செட் கர்லி பிராக்கெட்ஸ் மூலிமா கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே ஒரு செட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு செட்டை வந்து நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடையும் ஈவனையும் வந்து நம்ம யூனியன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி இல்லை செட்ஸ் பற்றிலாம் நீங்கள் மேத்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யூனியன் இன்டர்செக்ஷன் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த கோடுமே எழுத வேணாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பில்டின்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பைத்தானில் இருக்குது. அதை ஜஸ்ட் நம்ம யூஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியன் இன்டர்செக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நான் ஆட் டாட் யூனியன் அப்படின்னு கொடுத்து ஈவன் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த ஆடு செட்டையும் இந்த ஈவன் செட்டையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஆட் செட்டில் வந்து வெறும் ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சு, ஈவன் செட்டில் வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம யூனியன் பண்ண சொன்னனால அது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம யூனியன் பதில் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணோம்னா அது ரெண்டோட இன்டர்செக்ஷனையும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ ஆட் செட்லையும் ஈவன் செட்லையும் ஒரே நம்பரே கிடையாது இல்லையா? ஏன்னா ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்லாம் வெவ்வேறு. அதனால நம்மளுக்கு பார்க்குறோம் எம்டி அவுட்புட் வந்திருக்கு. இது இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செட்டை எடுத்துகிட்டு அதோட யூனியனையும் இன்டர்செக்ஷனையும் உங்களால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இன்டர்செக்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் இந்த ப்ரைம் நம்பர் எடுத்துகிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ ப்ரைம்லையும் ஈவன்லையும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். ஏன்னா 2 மட்டும்தான் ஒன்லி ப்ரைம் விச் இஸ் ஆல்சோ ஒன்லி 2 இஸ் த ஒன்லி ஈவன் விச் இஸ் ஆல்சோ ப்ரைம் இல்லையா? அதனால நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு மட்டும் உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதுவே நான் வந்து ஈவனுக்கு பதிலாக ஆடோட இன்டர்செக்ஷன் எடுக்க சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர் என்னென்னலாம் ப்ரைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்க்குறோம் நம்ம 9357 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனை எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம், நீங்கள் சப்செட்ஸ் யூஸ் பண்ணலாம், சூப்பர் செட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது செட்ஸில். நான் வந்து ஜஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்கான ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு செட்டை காப்பி பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து 1 2 3 அப்படின்னு 3 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு செட் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறேன்னா இதில் புதுசாக ஒரு செட் கிரியேட் பண்ணாமல் நான் செட் 1 ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்லாம் காப்பி ஆகி நம்மளுக்கு இந்த செட் 2லையும் வந்து ஸ்டோர் ஆகிடும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செட் 2வை வந்து அப்டேட் பண்ணுறேன். செட் 2 டாட் ஆட் அப்படின்னு கொடுத்து நான் 4ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் இந்த 1 2 3ன்ற செட் வந்து செட் 2ல ஸ்டோர் ஆகிடும். அதில் வந்து நம்ம 4 ஆட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லும் போது நம்மளுக்கு 1 2 3 4 சேர்த்து 4 எலிமெண்ட்டுமே வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த செட் 1ஐயும் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நம்ம செட் 1லேருந்து காப்பி பண்ணி செட் 2ல ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செட் 2வை தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். செட் 2ல தான் நம்ம வந்து 4 ஆட் பண்ணியிருக்கோம். அதனால செட் 1ஐ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 2 3 தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா செட் 1லையுமே வந்து நம்மளுக்கு 4 வந்து ஆட் ஆயிருக்கு. இது ஏன் அப்படின்னா நீங்கள் செட் 2 ஈக்குவல் டு செட் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து புதுசாக ஒரு செட்டை கிரியேட் பண்ணாது. பைத்தன் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கு இல்லையா அந்த செட்டு, இதை வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த லொக்கேஷன்லேயே தான் நீங்கள் வந்து செட் 2வையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதாவது புதுசாக ஒரு செட் கிரியேட் பண்ணாமல் ஒரே செட்டையே வந்து இப்போ 2 வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணும். அதனால நீங்கள் ஒரு செட்டை மாற்றினா இன்னொரு செட்டும் வந்து மாறிடும். ஆனால் உங்களுக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக புதுசாகவே ஒரு செட் வேணும், வெவ்வேறு செட் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து காப்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ செட் 1 டாட் காப்பி அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நான் வேறு எதுவுமே மாற்றல, ஜஸ்ட்டு இந்த செட் ஒனில் வந்துட்டு டேரெக்டாக செட் டூவில் ஸ்டோர் பண்ணாமல் டாட் காப்பி அப்படின்னு கால் பண்ணி அதை வந்து நான் செட் டூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா பார்க்குறோம் நம்மளுக்கு செட் டூ மாறிடுச்சு. ஏன்னா செட் டூவில் வந்து நீங்கள் 4 ஆட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அதனால் அதை பிரிண்ட் பண்ணோடனே நம்மளுக்கு 1 2 3 4ன்னு வந்துருக்கு. ஆனால் பார்க்குறோம் செட் ஒன் மாறல, நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஃபஸ்ட் என்ன கொடுத்தோமோ 1 2 3ன்னு அப்படியே இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு செட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லை அதே செட்டே வந்துட்டு நீங்கள் வெவ்வேறு வேரியபிள் நேமில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இல்லாமல் டேரெக்டாக ஈக்குவல் டு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கடைசியாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த காப்பிக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இப்படி கூட கொடுக்கலாம், செட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இந்த புதுசாக இருக்கிற செட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்படி கொடுத்தாலும் வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு செட் கிரியேட் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து செட் ஒன் மாறாமல் அப்படியே 1 2 3 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நம்ம இந்த வீடியோவில் செட்ஸ் பற்றி பார்த்தோம். செட்னா என்ன, செட் எப்படி கிரியேட் பண்ணுறது, நிறைய மெத்தட்ஸ் இருந்தது கிரியேட் பண்ணுறதுக்கு, அதை பற்றிலாம் பார்த்தோம். அப்புறம் வந்து நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது, ஆட், ரிமூவ், டிஸ்கார்ட், எப்படி யூனியன் இன்டர்செக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு செட்டை காப்பி பண்ணுறது ப்ராப்பராக, நம்ம வந்து ஒரே செட்டே யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, இல்லை கம்ப்ளீட்டாக வேறு செட் வேணும்னா அதை எப்படி காப்பி பண்ணுறது, அதை பற்றிலாம் பார்த்தோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.